உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலாஜில சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாத பலன்கள் 1/9/2024 முதல் 30/9/2024 வரை இருக்கக்கூடிய 30 நாட்களுடைய பலன்கள். இதற்குரிய ஒரு சிறப்பான அற்புதமான சிறந்த யோக பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களில் சிறந்த ஒரு யோக பலன்களாக பார்க்க போறோம். சிறந்த ஒரு யோக பலன்களாக பார்க்க போறோம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியில் என்னத்தையும் சொன்னோம், என்னத்தையும் பார்த்து என்னத்தையும் சொன்னோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் நல்லது நடக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும், நிச்சயமா நடக்கணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியில முக்கிய நோக்கம். எனது முக்கிய நோக்கமே அதுல நான் உறுதியா இருக்கேன். இதுல ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்றாங்க, ஜாதகத்தை தூக்கிட்டு அதுவும் தப்பு தப்பா ஜாதகத்தை நீங்க அனுப்புற ஜாதகத்தை பார்த்தாச்சுன்னா தப்பு தப்பா இருக்கு. என்ன பொறுத்தளவு 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் உருவாக்கிய பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் உங்கள் ஜாதகத்தை சரியான முறையில் கணிக்கப்பட்டு பலன் சொல்லப்படுகிறது. இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதன் அதை கணித்து சொல்லக்கூடிய மனிதன் தான் தவறு செய்கிறார். அந்த தவறு இங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்கம். இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். இப்ப இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளாம் தீர்த்து நல்லது நடக்க வேண்டும். பாப்பா, நீங்க உங்க அனுப்புற ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்தா ரொம்ப வேதனை. எப்படி நடக்கும்? தப்பு தப்பா ஜாதகம் கையில வச்சிருக்கீங்க, தவறான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தவறான ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு, இப்ப தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தப்பான பலன் தான் வரும். உலகத்துல எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல எப்படி நடக்கும்? எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன பொறுத்தளவு வேதனைப்படுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்காத பார்த்து உண்மையிலே வேதனைப்படுறேன். ஏன்னா முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனிதன் உருவாக்கியதல்ல. அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதர் தவறு செய்கிறார். அதை கணித்து சொல்வதில் தான் தவறு நிறைய ஏற்படும். ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள். இங்கே சித்தர்களும் 18 சித்தர்களும் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் உருவாக்கிய அந்த சித்தர்கள் உருவாக்கிய முறைப்படி அந்த பஞ்சாங்கத்தின்படி முறையாக உங்கள் பலன்கள் சரியாக கணிக்கப்பட்டு சரியாக சொல்லப்படுகின்றது. அது எந்த மாற்றமே இல்லை. சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். எங்களுக்கு எத்தனையோ இடத்துல பார்த்துங்க, பையனுக்கு ரொம்ப கல்யாணம் முடிக்க முடியும். நாங்களும் ஒரு 25 வயசுல பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல ஆளு நல்லா தான் இருக்கான். ஆனால் அவன் என்ன சொல்ல, நல்ல அழகான பொண்ணு நல்ல அழகான பொண்ணு வரும்ன்ற அவன் எதிர்பார்ப்பு நியாயமானது. ஆனால் பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் பொண்ணு நல்ல லட்சணமாக இருக்கு, ஆனால் ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை. ஜாதகம் நல்லா பொருந்தி வந்தா பொண்ணு நல்லா இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. நாங்களும் 25 வயசுல இருந்து ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொரு ஜோசியரா பார்த்து என்னமோ பரிகாரம் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆகி போச்சு. இந்த கொடுமை எங்கே போய் நோடுறதுங்க? 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 35 வயசு ஆகி போச்சு, கல்யாணம் முடியாது. அதுல சில பேர் இவனுக்கு 29 கல்யாணம் முடிச்சிங்க, என்ன தார 2, இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு. ஆக இப்படி பொண்ணு அழகா இருந்தா ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது, பொண்ணு ஜாதகம் பொருந்தி இருந்தா பொண்ணு நல்லா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே நாள் போயிடுச்சு.
இன்னைக்கு 35 வயசாச்சு. இந்த வேதனை எங்க போய் நான் சொல்றது? இங்க வாங்க, எங்கேயும் சொல்ல வேணாம், கல்யாணம் முடிஞ்சிடும். இதைத்தான் நான் உறுதி உத்தரவாக சொல்றேன். நல்ல கல்யாணம் முடியணும். அதாவது ஜோதிட சாஸ்திரமே பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கணும், நல்ல கல்யாணம் முடியணும், நல்ல வேலை கிடைக்கணும், செய்கிற தொழில் விருத்தி அடையணும், செய்கிற தொழில் நல்ல முன்னேற்றம் வரணும். ஏன் தொழில் 4 நாள் நட்டமாக போகுது, என்ன காரணம், அந்த தொழில் விருத்திக்கு என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு நல்ல தனியார் வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளைக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. பொம்பளை பிள்ளைய எத்தனையோ பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு, ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எதனால ஏற்படும்? நல்லா தான் பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. எங்க தப்பு நடக்குது? என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இந்த வேதனையெல்லாம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கு வரக்கூடாது. அடுத்து குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை. இதுதாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய வேதனை. அத்தனை பொறுத்து இத்தனை பொறுத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு வச்சா இன்னைக்கு குழந்தை இல்லை. அப்புறம் அந்த பொறுத்து என்ன ஆகி போச்சு? ஏன் பொருத்தம் பொய்யா? ஜோதிடம் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை பொருத்தி கொடுக்கக்கூடிய ஜோதிடர் கையில் தான் இருக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. ஒரு ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அந்த குடும்பம் வம்ச வாரிசோடு, சொத்துக்களோடு, சுகங்களோடு சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது ஜோசியர் கையில் தான் இருக்கு. நம்பியாச்சுன்னா, நம்பலையா, எந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சு கல்யாணம் முடிச்சிருப்போம், அது வேற விஷயம். ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது சரியா இருக்கணும். அப்ப இவர் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு, இன்னைக்கு என் பிள்ளை இப்படி ஆகி போச்சு சொல்லிடக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்ன மாதிரி பிள்ளைக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கை சொன்ன மாதிரி சிறப்பா இருக்கு. இதுதான் எங்களையும் வாழ வைக்கும், உங்களையும் வாழ வைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு விரிவான பலன்களை மற்ற பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான விசேஷமான நாட்கள் என்ன, ஒரு முக்கிய விசேஷ நாட்கள் என்ன, அதை பற்றி முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல 2/9, அதாவது 2/9/2024 அன்று பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு நம்ம ஒரு சிறந்த விரத வழிபாடு செய்கின்றோமோ அது பிதர்களுடைய திதியை செய்வதற்காக செய்கிறோம். இப்ப இந்த ஆவணி மாதமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. ஏனென்றால் பிதர்களுக்கு உரிய ஒரு சிறந்த அதாவது பிதர்ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் தான் சூரியன். அவர் ஆட்சி பெறுகின்ற சிம்ம ராசியில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி. ஆக இதுவும் ஒரு சிறந்த வம்சத்தில் நம்ம ஏற்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்குவதற்கு ஒரு ஆவணி அமாவாசை அமாவாசை என்பது இந்த 2/9/2024 வருது. அது நல்லபடியா அந்த நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஆவணி 22, அதாவது அதுக்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 7/9/2024. 7/9/2024 விநாயக சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய அவதாரமான அந்த விநாயக சதுர்த்தி நாள் 7/9/2024. உலகமெங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்ப நலனுக்காக, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள், குடும்பத்தில் அத்தனை யோகங்களும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த விநாயக சதுர்த்தி. அப்படிப்பட்ட சிறப்பான நாள் ஆவணி 22 7/9/2024. அடுத்து 8/9/2024 மகாலட்சுமி விரதம்.
அது பெண்கள் தன் குடும்ப நலனுக்காக கொண்டாடப்படுகின்ற மகாலட்சுமி விரதம். அடுத்து 21/9/2024 21/9/2024 மகாபரணி. பரணி நட்சத்திரம் எல்லா நாட்களிலும் வருகிறது. மகாபரணி என்பது ஒரு முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் செய்து, அரசு வேலைக்கான முயற்சிகள் செய்து, இல்லை சொந்த தொழிலுக்கான முயற்சிகள் செய்து, அந்த சொந்த தொழிலை உருவாக்கக்கூடிய, அந்த சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நாள். பெண்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடு, அதாவது அதற்கான வழிபாட்டுக்குரிய ஒரு நாளை உருவாக்கக்கூடியது இந்த மகாபரணி என்று சொல்லக்கூடியது. நகைக்கடைகள், ஆடை வியாபார நகைக்கடைகள்லாம் தொடங்குவதற்கு மகாபரணி சிறந்து விளங்கக்கூடியது. புதிய பதவியை ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக, அரசு பதவி ஏற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மகாபரணியில் அந்த அரசினுடைய உயர் பதவி, அரசியல்வாதிகள் ஏதாவது புதிய பதவியில் ஏற்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த மகாபரணியில் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் மகாபரணி. அதான் பரணி செய்ய பிறந்தவர்கள் தரணி கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய மகாபரணி அன்று. அன்றைய தேதி 29/9/2024. இப்ப இந்த செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பான விசேஷ நாட்களை பற்றி பார்த்துட்டோம். இப்ப செப்டம்பர் மாத பலன்கள். இந்த மிதுன ராசிக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள். பொதுவாக மிதுன ராசியினுடைய கிரக அமைப்புகள், செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளை பார்ப்போம். மிதுன ராசியில் முதலில் செவ்வாய் இருக்கக்கூடியது. மிதுன ராசியில் செவ்வாய், மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் புதன், மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு, மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு. இதுதான் கிரக செப்டம்பர் மாதம் ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப முதல்ல அதாவது இந்த ராசியில, மிதுன ராசியில செவ்வாய் இருக்கக்கூடியது ஒரு சில நேரங்களில் நமக்கு நன்மைகளை செய்யும், சில நேரங்களில் தீமைகளை செய்யும். நன்மை தீமைகளை ஏன்னா 6-11 தொழிலில் உத்தியோகத்தில் ஏதாவது இடமாற்றத்தை கொடுக்கும். அதே நேரம் சிலருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். எடுக்கிற காரியம் வெற்றி, நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடியது செவ்வாய் இருக்கக்கூடியது. ஆனால் சிலருக்கு கோர்ட்டு கேஸ் 9 வழக்குகள்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலைக்கு நிச்சயமாக உருவாகும். பூமி சம்பந்தப்பட்ட, இட சம்பந்தப்பட்டதெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நிலையில், வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நிலையில் இருக்கும். அடுத்து இந்த செப்டம்பர் மாதம் தொடக்கத்திலே செவ்வாய் வலிமை பெறுகின்ற மாதம் என்பது மறந்துவிடக்கூடாது. அதுக்காகத்தான் நிறைய பிரச்சனைகளை தீரக்கூடிய காலங்கள், தொழில் வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலங்கள். செப்டம்பர் மாதம் 1/9/2024 முதல் 6/9/2024 வரை ஒரு சிறப்பான நாட்கள். உங்களுடைய எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாட்கள். அடுத்து இந்த மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தில் அரசு சம்பந்தப்பட்ட கிரகமான சூரியன் ஆட்சி புதிர்காரகனும், அரசு சம்பந்தப்பட்ட அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவனும் சூரியன், ஆதித்யா என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று மேலும் புதனோடு சேர்ந்திருக்கும். அதாவது உங்க ராசிக்கு அதிபதி, மிதுன ராசிக்கு அதிபதியே சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்யா யோகத்தில் இருக்கும் பொழுது, அப்ப நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதில் மாற்றமே இல்லை. நீங்க செய்யற வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் ஒரு பூமி இடம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஏதோ அது கல்வி சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையும். அப்படிப்பட்ட இடத்தில் முயற்சிகள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி வரக்கூடிய இடத்தில் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்யா யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு கற்ற கல்வியினால் அந்த வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாகும். ஏன்னா புதன் வித்யாபதி, கல்விக்கு அதிபதி. அதாவது கற்ற கல்வியினால் வேலை வாய்ப்பு பெறலாம். புதிய கல்வி பெறக்கூடிய ஒரு சிறந்த, அதாவது அரசு உத்தியோகம் பெறுவதற்கான ஒரு புதிய கல்வியை நீங்க கற்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கலாம். அது சம்பந்தப்பட்ட கல்வி.
ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட கேள்வி. சரி, அடுத்து உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருப்பது சுகாதாரத்தில் ஏதாவது வீட்டில் பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சுகாதார பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா கேதுவோடு சேரும்போது நமக்கு உடலில் வயிற்றில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். பெரியவங்களுக்கு இருந்தால் ஒரு வயசானவங்களுக்கு இருந்தால் அந்த குடல் வயிறு சம்பந்தப்பட்டதாக பிரச்சனை ஏற்படும். கேது அது ஒரு கொஞ்ச நேரம் திரும்ப இந்த சுக்கிரன் 19ஆம் தேதி மாறிடுறார். கேதுவோடு இருக்கிற சுக்கிரன் 19/9/2024 துளாராசியில் ஆட்சிக்கு வந்துடுறார். புதனும் அதே 19/9 உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேந்திர வலிமையோடு அதே நேரத்தில் உச்சமா புதனுக்கு உச்சமா அந்த இடம் தான், ஆட்சி அந்த இடம் தான். உச்சம் ஆட்சி பெறுகின்ற புதன் கல்விக்கு அதிபதி, வாகன யோகம், பதவி யோகம், கல்வியால் உயர்நிலை அடைவது, வீடு இடம் சொத்துக்கள், இப்படிப்பட்ட யோகங்களாக பெறக்கூடிய இடத்தில் 4ஆம் இடத்தில் கேந்திர வலிமையோடு புதன் ஆட்சி உச்சம் பெறுகின்ற ஒரு இடம். புதனுக்கு அந்த இடம் ஆட்சி தான், அதே இடம் தான் உச்சம். அப்படிப்பட்ட 2 சக்திகளோடு புதன் கன்னியில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வலிமை, மேலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடியது. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டியது. இது எந்த அளவுக்கு சிறப்பு, குரு பார்வையில் இருக்கக்கூடிய குரு பார்க்க கோடி நன்மை என்பது இந்த புதனுக்கு குரு பார்வை ஏற்படுவது கல்வியால் உயர்ந்த நிலை அடங்கி பதவி யோகங்கள் பெறக்கூடியது, சொத்துக்கள் யோகங்கள் பெறக்கூடியது. 4ஆம் இடம் உயர்கல்வி மூலம் வருமானம் தரக்கூடிய இடம். அதுக்கு ஏற்றவாறு பதவி கிடைக்கக்கூடிய, வேலை வாய்ப்பு பதவி கிடைக்கக்கூடிய, அது குரு பார்க்கும்போது நிச்சயமா நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதுல எந்தவித மாற்றமே இல்லை. ஆக இப்ப ஆரம்ப கிரக அமைப்புகள் 19/9 புதனும் 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு போறாரு. 4ஆம் இடத்துல கேதுவோடு சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற நிலை மிதுன ராசிக்கு 5ஆம் இடத்தில். 5ஆம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது. சுக்கிரன் 5ஆம் இடமான மிதுன ராசிக்கு 5ஆம் இடம் துலா ராசியில் 19/9/2024 முதல் ஆட்சி பெறுகின்ற காலமாக மாறும் பொழுது மிகப்பெரிய வெற்றி, பதவி யோகம், சொத்து யோகம், உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி உயர் பெறுவது, வேலை வாய்ப்பு, வருமானங்கள், முன்னேற்றங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களும் பெறக்கூடிய சிறந்த காலமாக அமையும். எந்த ஒரு வியாபாரமும் விருத்தி அடையும், வருமானங்கள் கூடிக்கிட்டே போகும், வருமானங்கள் அதிகப்படும், எதிர்பாராத அளவுக்கு வருமானம் வரும். வாகன யோகங்கள் சிறந்த, எத்தனை பேர் கனவு கண்டு இந்த கார் வாங்கன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், இந்த பதவிக்காக முயற்சி பண்ணேன். ஆக பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலங்களாக, பெண்களுக்கு நிறைய நகைகள்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்போம், அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிறந்த காலங்களாக, புத்திர பாக்கியம் பெறக்கூடியவர்கள், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்காதா அப்படின்னு நினைக்கிறவங்க பொம்பளை பிள்ளை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆம்பளை பிள்ளையா சில பேருக்கு பொம்பளை பிள்ளை இருக்காது, அவங்களாம் இப்போ பெண் பிள்ளைகளை பெறக்கூடிய அருமையான யோகங்கள் ஏற்படும். சரி, அடுத்து பூரிய சொத்துக்கள் பெறக்கூடிய நல்ல யோகங்கள், பதவி உயர்வு பெறக்கூடிய நல்ல யோகங்கள் என்று சிறந்த எல்லாமே சிறப்பாக இருக்குது செப்டம்பர் மாதத்தில். அடுத்து மிதுன ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சனி ஆட்சி, மூல திரிகோணம், வக்ரம், இந்த 3 சக்திகளோடு இருக்கும் பொழுது எல்லாவித ஆதரவோடும் உயர்ந்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுடைய உத்தியோகம் மேலும் உயர்வு பெறக்கூடிய நிலையில் ஏற்படும். உங்களுக்கு மேலுள்ள அதிகாரியுடைய ஆதரவு ஏற்பட்டு அவங்களால ஏதாவது பிரச்சனைகள், பொதுவாக உத்தியோகத்தில் எதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தாலும் இவர் என்னடா அதை பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் அந்த பிரச்சனைகளை விலகக்கூடிய நிலை ஏற்படும். சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும், பதவி உயர்வை கொடுக்கும். அடுத்து 10ஆம் இடத்தில் ராகு. இப்போ 10ஆம் இடத்தில் ராகு நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க வெளி மாநிலங்களில் உத்தியோகம் பார்க்கக்கூடியது, வெளிநாட்டில் உத்தியோகம் பார்க்கக்கூடியது, இல்லை வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் வியாபாரம் செய்கிறது, இதெல்லாம் மிதுன ராசிக்கு அதிகமாக நல்ல யோகமான காலமாக ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகுக்கு அதெல்லாம் கண்டிப்பாக செய்வார். இது உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு மிதுன ராசிக்கு 7-10 இந்த அளவுக்கு வெளிநாட்டில் போய் உத்தியோகம் பார்க்கலாமா, வியாபாரம் செய்யலாமா, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு பல பொருட்களை அனுப்பலாமா, இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இந்த 7-10 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது இந்த மாதிரி வெளிநாட்டு உறவு உறுதிப்படுத்துறது. ஏன்னா 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த வீட்டுக்குரியவன் குரு 12ஆம் இடத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அந்த மாதிரி தொழில்கள், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வெளிநாட்டு தொழில்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
கமிஷன் தொழில்கள், சிட் ஃபண்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த எல்ஐசி ஏஜென்சிலாம் இருக்கா, அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும். எல்ஐசி ஏஜென்ட் சிட் ஃபண்ட் நடத்துகிறவங்க, கமிஷன் தொழில்கள், இதெல்லாம் ரொம்ப ஷேர் மார்க்கெட்டு, இதை பற்றி நிறைய ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது செப்டம்பர் மாதம் சிறந்த ஒரு மாத காலமாக உறுதியாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்கு. அதாவது இது ரொம்ப கிரக வலிமையோடு, அதாவது புதன் நல்ல ஒரு 4ஆம் இடத்துல கேந்திர வலிமை பெறுவதும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் வலிமை பெறுவதும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு சிறந்த காலம். மேலும் அந்த குருவனுடைய பார்வையில் உங்களுக்கு 4ஆம் இடம் இருக்கும் பொழுது கல்வி சுகம், தன சுகம், பதவி சுகம் என்ற அத்தனை சுகங்களையும் அத்தனை செல்வங்களையும் பெறக்கூடிய இடமாக இருக்கிறது. என்னங்க நிறைய சொல்லியிருக்கீங்க, எதுக்குமே நடக்கலையாங்க அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி இது நடக்கலை, அப்படி ஏதாவது வேதனையாக இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, அந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் என்னதான் தவறுகள் இருக்குது, என்னதான் கோளாறு இருக்குது, ஏன் நடக்கலை, எதுக்கு நடக்கலைன்னு பார்த்துருவோம். இல்லை உங்களை மாதிரி நிறைய ஜோசியரை பார்த்துட்டுங்க அப்படி நடக்குன்றாங்க, இப்படி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற விளக்கத்தை கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் முதல்ல ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதே நேரம் ஒரு ஜோசியர் சொன்ன பலன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்குன்னு, இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்குன்னு, நான் தப்பாக இருக்குன்னு. அந்த தவறே வந்துடக்கூடாது. நிகழ்ச்சின்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்கிறேன். உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் வேலை இல்லை, கல்யாணம் முடியும் எத்தனை வருஷம் குழந்தை இல்லை, சொத்து பிரச்சனை எவ்வளோ நாள் இருக்கு, வியாபாரம் ஏன் விருத்தி அடையலை, அரசாங்க உத்தியோகம் ஏன் கிடைக்கல, இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முறை ஜாதகத்தை கையில் தூக்கியாச்சுன இந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுத்துட்டேன்னு வரீங்களா, என்னை பார்த்து நடக்கலைன்னு சொல்லி என்னது சரியில்லை வேற ஜோசியரை பார்ப்போம், அப்படி ஒரு நிலை வரவே கூடாது. அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு. எல்லாருக்கும் ஒரு 4 பேருக்கு 4000 பேருக்கு நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஆக இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும். உங்கள் பிரச்சனையை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்க வேண்டும் உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.